இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தெய்வ சக்தி உடையவர்களா என்று இப்பதிவில் நாம் பார்ப்போம். நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போதும் தியானம் செய்யும் போதும் ஒருவித நறுமணம் தோன்றும். அது என்ன நறுமணம் என்று உங்களால் கூற முடியவில்லை என்றாலும் அந்த நறுமணத்தை உணர முடியும். அந்த நறுமணத்தை உங்களால் உணர முடிந்தால் நீங்கள் தெய்வ சக்தி உடையவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கோவிலுக்கு சென்று சாமியை பார்க்கும் போதோ அல்லது கடவுள் சம்பந்தமான புத்தகங்களை படிக்கும் போதோ உங்களையே அறியாமல் கண்ணீர் வந்தால் நீங்கள் தெய்வ சக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள். சிறு வயது முதலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகோ எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்கள். எந்த உயிருக்கு ஆபத்து வந்தாலும் உங்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான நபராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தெய்வ சக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கும். நாம் நினைத்தால் அது நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான நபராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தெய்வ சக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது விடியற்காலை 3 மணி முதல் 5 மணி வரைக்குள் உங்களுக்கு முழிப்பு வந்தால் நீங்கள் தெய்வ சக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள். இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள 5 அறிகுறிகளில் ஏதேனும் ஒரு அறிகுறி உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் தெய்வ சக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள்.